சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்க திட்டமிட்டிருந்த யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 பேரை ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டு ஆபாச வீடியோ வெளியிட்டு வந்த கும்பலுக்கு செக் வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கிரிஞ்ச் தனமாகவும் இரட்டை அர்த்தத்துடனும் வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர் திவ்யா. முகம் சுளிக்க வைக்கும் வீடியோக்களை யூடியூபில் அப்லோட் செய்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் கும்பலில் இவரும் ஒருவர். கண்டென்ட்டுக்காக காதல், கல்யாணம் என சோசியல் மீடியா பக்கங்களை வெறுக்க வைக்கும் அளவுக்கு காது கூசும் வார்த்தைகளால் வீடியோ போடுவதை தொழிலாக வைத்திருந்த திவ்யாவின் இன்னொரு முகம் அம்பலமாகி உள்ளது. சிறுவர்களை தன்னுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட வைத்து வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்க திட்டமிட்ட சம்பவம் அம்பலமாகி உள்ளது. திவ்யா மீது பல பகீர் பாலியல் குற்றச்சாட்டுகள் வைத்த சித்ராவும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக சிக்கியுள்ளார். பாலியல் வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்க திட்டமிட்டிருந்த திவ்யா கும்பல் கைதான சம்பவத்தின் பின்னணி என்ன? சமீபத்தில் சென்னையைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண் யூடியூபர் திவ்யா குறித்து பல பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிர்வலைகளை கிளப்பியிருந்தார். யூடியூபர் திவ்யா சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளதாகவும் வீடியோ ஆதாரத்துடன் அது குறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் சித்ரா தெரிவித்திருந்தார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இப்புகார் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. அதில் சிறுவர்களுடன் ஆபாச வீடியோக்கள் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்து பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்ற திவ்யா ஈரோட்டைச் சேர்ந்த கார்த்திக், அவரது நண்பர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் சேர்ந்து ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டுள்ளார். திவ்யா சிறுவர்களுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் காட்சிகளை கார்த்திக் வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகளை ஆபாச வெப்சைட்டில் அப்லோட் செய்து பணம் சம்பாதிக்க திட்டமிட்டிருந்தனர். இதற்கு திவ்யா மீது பல பாலியல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த சித்ராவும் உடந்தை என தெரிகிறது. ஆரம்பத்தில் சித்ராவும் திவ்யாவும் கூட்டு களவாணிகளாகத்தான் இருந்துள்ளனர். அதன் பின்னர் பணம் சம்பந்தமாக அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலே பகையாக மாறி திவ்யாவின் ஆபாச வீடியோக்களை வைத்து சித்ரா மிரட்டல் விடுக்க தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. சாக்கடைக்குள் கல் எறிந்த கதையாய் மாறி மாறி இருவரும் மோதலில் இறங்க 18 வயதிற்கும் குறைவான சிறுவர்களுடன் ஆபாச செயலில் ஈடுபட்ட வீடியோ தற்போது இவர்களை கூண்டோடு சிக்க வைத்துள்ளது. வீடியோ எடுக்கச் சொன்ன சித்ரா, வீடியோ எடுத்த கார்த்திக் மற்றும் ஆனந்த், வீடியோவில் சிறுவர்களுடன் அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்ட திவ்யா என 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபாச வீடியோவில் தன்னுடன் நடிக்க சிறுவர்களுக்கு பணம் கொடுத்து அழைத்து வந்ததாகவும் அந்த வீடியோவை ஆபாச வெப்சைட்டில் அப்லோட் செய்து பணம் பார்க்க இருந்ததாகவும் திவ்யாவே ஒரு யூடியூப் சேனலில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. போலீசாரின் விசாரணையின் முடிவில் மேலும் பலர் இதில் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.